டிசம்பர் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் மலங்க போல நிறைய படங்கள் வந்திருக்கு நம்ம தமிழ்லேயே. ஆனாலும் அதுலேருந்து ஒரு 3-4 படங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வாரம் கவுண்டில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவாங்க. நம்ம கவுண்டில் 10வது வாரத்தில் பார்க்க போகிற படம் இருகப்பற்று படம் ரிலீஸ் ஆகி 75 நாளைக்கு மேலே தேட்டரில் ஆக்சுவலி இன்றைக்கி 77வது நாள் இப்போ கூட ஷோ இருக்குது. ஆனால் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷோ எதுவும் போடல. மேபி ஏதாவது ஷோ கொடுக்குறாங்களா இல்லையான்றது பார்ப்போம். ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம வீக்லி டாப் 10 பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா சர்வே பண்ணிட்டு இருந்துட்டு. அதனால தான் இந்த வாரமும் ஸ்கிப் பண்ணாமல் கவுண்டர் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டரிக்கல் ரன்னும் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த லியோலாம் கூட பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் ரன் தூக்கிட்டாங்க லாஸ்ட் வீக்கே. பட் இந்த இருகப்பற்று லாஸ்ட் வீக்லேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் தியேட்டரிக்கல் ரன் இருந்துட்டு இருக்கு. நம்ம கவுண்டரில் 9வது வாரத்தில் பார்க்க போகிற படம் கண்ணகி படம் போன வாரம் தான் வந்தது. ஆக்சுவலி ரிவ்யூ வேணவே ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக கிடச்சிருந்தா கூட தியேட்டரிக்கலில் படம் போய் பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா படம் வந்து ரொம்ப சுமாராக தான் போயிட்டு இருந்தது. நிறைய ஓரளவுக்கு தியேட்டரிக்கல் கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாகவே. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. நாளைக்கெல்லாம் தியேட்டரிக்கல் எதுவும் காட்டல. மேபி ஏதாச்சும் 1-2 ஸ்க்ரீனில் கொடுத்தாலும் ஆச்சரியப்படலை. ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு. ஆனால் நம்ம ட்ரெண்டிங் கவுண்ட்னு பார்க்கும்பொழுது ரிவ்யூ இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 8வது வாரத்தில் பார்க்க போகிற படம் 1000 பொற்காசுகள் படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம எக்ஸ்பிரேஷன் தான் கவுண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு புது படமாக இருந்தாலும் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் ரிவ்யூலாம் வந்துருச்சு. ஓரளவுக்கு ரிவ்யூ நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தியேட்டரிக்கல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம கவுண்டில் 7வது வாரத்தில் 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம். இந்த வாரம் 25வது நாள் போஸ்ட் எப்பயும் ஓட்டுருவாங்க. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து செகண்ட் வீக் நெக்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே சர்வே ஆகி இப்போ 21 நாள் கடந்தும் தியேட்டரிக்கல ரன் ஆகிட்டு இருக்கு அன்னபூர்ணி. நம்ம இதே 7வது வாரத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஆயினானா தெலுங்கு படம். நம்ம நானி நடிச்சது பார்த்துருப்போம். தெலுங்குல நல்ல ரீசன்ட் ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்லையும் போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 தியேட்டரில் தான் வந்திருக்கு. இத்தனைக்கும் இது 3வது வாரம் தான். எனவே நானி படம் எல்லாமே வந்து தமிழில் ஒரு வாரத்திலேயே தூக்கிடாம அப்படியே ஒரு சில வாரங்கள் ஓட்டுற அளவுக்கு இந்த ஆயினானாவும் கிடச்சிருக்கு. எப்படியும் அடுத்த வாரமும் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ 25 நாளைக்கு நானி படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் தமிழ்லேயே ஓடி இருக்கு. ஸோ அதில் இந்த ஆயினானாவும் சேரப்போகுது. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பார்க்கிங் வந்து நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்து தியேட்டரிக்கலையும் ஆடியன்ஸ் ஓரளவு போய் பார்த்து சாட்டிஸ்ஃபைலாம் இருந்தாலும் இந்த ஒரு டைட் காம்படிஷனில் வந்து தியேட்டரிக்கலில் சர்வே ஆக முடியல தான் சொல்லணும். பார்க்கிங் படத்தை பொறுத்த வரைக்கும் எனிவே 3 வாரம் முடிச்சு இந்த படத்துக்கும் 4வது வாரம் வந்துடுச்சு. ஆக்சுவலி இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தியேட்டர்கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்கிங்கோட ரெஸ்பான்ஸுக்கும் அது ஆடியன்ஸ் வந்து பிக்கப் ஆகி வேற லெவலில் ஹிட் அடிப்பாங்கன்ற மாதிரி பார்த்தோம். எனிவே ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டில் 5வது வாரத்தில் பார்க்க போகிற படம் அனிமல் படம் வந்து ஒரு ஹிந்தி படமாக வந்து கிட்டத்தட்ட இந்த படமும் 3 வாரம் முடிச்சு 4வது வாரம். இந்த வாரம் இந்த படத்துக்கும் 25வது நாள் போஸ்ட் வந்துடும் போல இருக்கு. தமிழ்லேயே வந்துடும். ஆக்சுவலி அங்கே அவங்க 1000 கோடி கிட்ட போயிட்டாங்க. ஆனால் அனிமல் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து படம் ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லாங்குவேஜாக ஏதோ சும்மா பேர் எழுதுறான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைச்சிருச்சு. ஏன்னா தமிழெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். செகண்ட் வீக்லலாம் நல்ல மிக்ஸ்டு வீக்கு தூக்கி போட்டுருவாங்க தான் பார்த்தோம். ஆனால் படம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல நல்ல ஒரு சர்வேவிங்கில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்க்கிங் அன்னபூர்ணிலாம் கூட இந்த படம் கூட தான் வந்தது. பட் அந்த படத்தை விட இந்த படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லலாம். பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்க்ரீன் கிட்ட இருக்கு. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு 4வது வாரத்திலையும் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் ஹிந்தி டப்பிங் படத்துக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த படத்தை டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் ஜோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்தெல்லாம் தாண்டி நல்லா தியேட்டரிக்கல ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி 5வது வாரம் நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் ஒரு 10 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வாரம் தான். ஆக்சுவலி இது ஒரு வாரம் முன்னாடியே வந்த படம் போயிடும். இத்தனைக்கும் ஹீரோ இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை நம்ம ரியோ ராஜிக்கலாம். ஆனால் படம் கண்டென்ட் மூலமாக இருக்கப்பட்ட மாதிரி இந்த படமும் சர்வே ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். மற்ற ஸ்கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஜோக்கு இந்த வாரம் ரொம்பவே பெட்டராக இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் படம் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே ரொம்ப பெட்டராக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் தியேட்டரிக்கல் அந்த கூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவர் ஃபீல் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஓகே ஆக்சுவலி ரொம்பவே ஒரு பெரிய அறிமுகம்லாம் இல்லாத ஒரு படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வருதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். பாப்போம் ஜோ இன்னும் எத்தனை நாளைக்கு சர்வே ஆகுதுன்றத. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 50 நாள் வரைக்கும் ஓடினாலும் ஆச்சரியப்படையில தான் நினைக்கிறேன். நம்ம இதே கவுண்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் அக்வாமேன்றது வந்து ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தை தமிழ்லையும் டப்பிங் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது டிசியோட சூப்பர் ஹீரோவில் அக்வாமேன் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சவர். அந்த படம் தமிழில் வருதுன்றதுனால நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு ஆடியன்ஸுக்கு. ஆக்சுவலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ மார்னிங் வாய்ஸ் பண்ணுறேன். அதனால வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு எனக்கு பெருசாக தெரியல. எப்படினாலும் இந்த படத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சிலேயே கவுண்ட் பண்ணா கண்டிப்பாக தாராளமாக இந்த அளவுக்கு கூடுகிற அளவுக்கு தியேட்டரிக்கலும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அக்வாமேன் டிசின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு விஷயம் தான். பார்ப்போம் இந்த படம் எப்படி சர்வே ஆகுதுன்றத. நம்ம கவுண்டில் 3வது
தரத்திலையும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சபாநாயகன். சபாநாயகன் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. போன வாரமே வந்துடணும். அவர் ஒய்ஃப் கூட கிளாஸ் தேவலன்றதுக்கோசம் அடுத்த வாரம் தள்ளி வராரு. போன வாரம் வந்து தான் நல்ல ஸ்கிரீன் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஆலம்பனா வேற ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ சபாநாயகன் வந்தா நல்ல ஸ்கிரீன் கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வேற லெவல் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறனால சபாநாயகனுக்கு செகண்டரி ஸ்கிரீன்ன்றது தான் ஓரளவுக்கே கிடைச்சிருக்கு. தியேட்டரிக்கல் கவுண்ட்ன்றதுலாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு இந்த வாரம். பாப்போம் படம் நல்லா இருக்குதா இல்லையான்றது. இது வெறும் எக்ஸ்பெக்டேஷன் கவுண்ட் தான். எக்ஸ்பெக்டேஷன்ல தியேட்டரிக்கல பார்க்கும்போது கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கு. அசோக் செல்வனுக்கு லாஸ்டா என்னதான் போர் தொழில் ஹிட் ஆகியிருந்தாலும் அவரோட ஒரு படம் வருது அப்படின்றது வந்து யாருக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. அது தியேட்டருக்குள்ளேயே வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கவுண்டரில் வச்சிருக்கோம். ஒரு பொது படமாக இருந்தாலும் டாப் கவுண்டர் கொண்டு போகாம நம்ம இதே கவுண்டரில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஃபைட் கிளப். ஃபைட் கிளப் நம்ம விஜயகுமார் நடிச்சு லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் போன வாரம் செமையாக வந்திருந்தா சொல்லும். பல பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணாலும் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மிக்ஸ்டு ரிவ்யூன்றது வந்து தான் இருக்கு. ஆனாலும் ஃபைட் கிளப்ன்றது பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கில் லாஸ்ட் வீக்கில் நல்ல சர்வே இருந்தது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் படங்கள்லாம் வரதுனால இந்த படத்துக்கான தியேட்டருங்கிறது மிக பெருசாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பல மெயின் ஸ்க்ரீனில் போட்டிருந்த ஃபைட் கிளப் இந்த வாரம் வந்து எங்கேயாச்சும் மெயின் ஸ்க்ரீன் இருக்கான்னு தேடி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. தியேட்டரோட ஸ்க்ரீன்ஸ்ன்றதும் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இதுக்கு படத்தோட மிக்ஸ்டு ரிவ்யூ அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. வேறு படத்தோட வரவு தான் காரணம் சொல்லணும். எனிவே ஃபைட் கிளப் லோகேஷ் கனராஜ் ப்ரொடக்ஷன் அப்புறம் விஜயகுமார் இருக்கிற மார்க்கெட் இதெல்லாம் வச்சு அவங்க படத்துக்கு மேலே ஓரளவு கண்டிப்பாக லாபம் சம்பாதிச்சான்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஒரு வாரத்திலேயே ஆக்சுவலி வெற்றி விழா கொண்டாடினா கூட ஆச்சரியப்பட இல்லை. ஏன்னா 2வது வாரத்தில் 20 தியேட்டர் கிட்ட ஓடுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில். ஆக்சுவலி சபாநாயகன் வந்து என்னதான் அசோக் செல்வன் வந்து புது படமாக இருந்தாலும் அவரை விட இந்த ஃபைட் கிளப்புக்கான அந்த வைப்புன்றது ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக இருக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் ஒரே கவுண்டரில் பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் டாப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். காஞ்சூரிங் கண்ணப்பன் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். ஆக்சுவலி ஃபைட் கிளப்பை விட நம்ம இதை மேலே வச்சிருக்கோம்னா நம்ம போன வாரம் வந்து ஃபைட் கிளப் அதிகமான தியேட்டரிக்கல பிடிச்சது. ஆனால் இந்த வாரம் காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கும் ஃபைட் கிளப்புக்கும் பார்க்கும்போது காஞ்சூரிங் கண்ணப்பன் தியேட்டரிக்கல் தான் அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு அதில் இருந்தே தெரிஞ்சிடும் எந்த படம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஏன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன் நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் படமாக வந்திருந்தாலும் நிறைய பேய் படத்தில் இருக்க அந்த ஹைலைட்ஸ்லாம் எடுத்து இந்த படத்தில் அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக கவர் பண்ணுது. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய டைட் டஃப் ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹீரோக்கெல்லாம் படம் வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு நடுவில் சதீஷ் மாதிரி ஒரு ஹீரோ. ஆக்சுவலி சதீஷ்ன்றதை தாண்டி ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அதனால தியேட்டரிக்கல் இருக்குன்றதை தாண்டி சதீஷுக்கு ஒரு பெரிய லக்குன்னு தான் சொல்லும். ஏன்னா படமும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சலார். சலார் படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன்றது வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தாங்க சொல்லணும். இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. ஏன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே வர வேண்டிய படம். அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா பிரபாஸ் ஹீரோவா பண்ணாலே வந்து அது பேன் இண்டியா படமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தேட்டரிக்கெல்லாம் நிறையவே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கேஜிஎஃப் டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆக்சுவலி கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பாகுபலி ஒரு ஹீரோ எடுத்து பார்த்தா வேற லெவல் ஐப்பில் நிற்கிது இந்த படம். அது கூடவே பிருத்திவிராஜ் வந்து ஒரு வில்லன். இந்த மாதிரி ஒரு செம ஹைலைட்ஸோட இந்த சலார் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக நம்ம இந்தியா லெவல்லே ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கே டங்கி அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம ஷாருக் கானுக்கு வருது. அது ஹிந்தி படம். அதனால தான் நம்ம இங்கே கவுண்டரில் கொடுக்கலாத. ஆனால் சலார் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே டப்பிங்கில் வருது. டப்பிங் பார்த்தா கூட ஆக்சுவலி அவங்க தமிழ் மாதிரி தான் எடுப்பாங்க அந்த கான்வர்சேஷன் பண்ணி. இன்னைக்கு அதிகமான மெயின் ஸ்கிரீன் தியேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சலார் தாங்க இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டேஷன்றது வேற லெவல். ஸோ கண்டிப்பாக நம்ம முதலிடத்துல வச்சே ஆகணுன்றதுக்கு ரொம்ப 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 தகுதியான ஒரு படம் சொல்லலாம் சலார் எக்ஸ்பெக்டேஷன்ல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி என்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தெரிவிக்க விடுது அப்படின்றத.